ஸ்ரீமத்யை கோதாய நமஹ. ஆண்டாள் நாச்சியாருடைய திருவாடிப்பூர மகோத்சவத்தின் இன்றைய தினம் 4ஆம் திருநாள். காலை தாயார் தங்க பல்லக்கிலும் சுவாமி ரங்கநாதர் தந்த பல்லக்கிலும் கண்ணாடி அறையிலிருந்து புறப்பாடு கண்டருள்கிறார். 4ஆம் திருவந்தாதி பாசுரம் தொடக்கமாக மாடவீதிகளில் விடாயத்து மண்டபங்கள் கண்டருளி ஆச்சரியமான அலங்கார பந்தலுக்கு எழுந்தருளி திருவந்தி காப்பு கடம் கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கே சிங்கமால் கொரடு என்ற மண்டபத்திலே விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்று அங்கிருந்து தங்க பல்லக்கிலும் தந்த பல்லக்கிலும் சிங்கமால்புரம் தெரு என்று ஒரு தெரு அமையப்பட்டிருந்த இடத்திற்கு தாயாரும் பெருமாளும் எழுந்தருளி அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மண்டபத்திலே எழுந்தருளி விசேஷ திருமஞ்சனம் திருவாராத்தனம் கண்டருளி பெரியாழ்வார் திருமொழி சேவாகாலம், பெரியாழ்வார் திருமொழி சாற்றுமுறை, 4ஆம் பத்து பெரியாழ்வார் திருமொழி, திருவாய்மொழி பாசுரங்கள் சேவாகாலமாக சேவிக்கப்பட்டு தேவஸ்தானத்தால் வழங்கப்படுகிற அமுதுபடி திருப்பாவாடை என்று சொல்லக்கூடியதான புலிஹோதரை பிரசாதமானது திருமண்காப்பு போல் பாவாடை வஸ்திரம் விரித்து அதன் மீது வரையப்பட்டு அது தாயாருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. திருப்பாவாடை சேவை பக்தர்கள் அனைவருக்கும் இந்த பிரசாதம் வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தாயார் சேஷவாகனத்திலே சேஷபீடத்திலே எழுந்தருளி நமக்கு அருள் பாலிக்கிறார். சுவாமி ரங்கநாதர் கோவர்த்தனோத்தாரனாக கோவர்த்தனகிரி வாகனத்திலே எவ்வாறு பெருமாள் கிருஷ்ணாவதாரம் செய்தபோது அனைத்து ஜீவாத்மாக்களையும் நான் இருக்கிறேன், காப்பாற்றுகிறேன் என்று தன்னுடைய சுண்டு விரலாலே கோவர்த்தனகிரியை தாங்கி பிடித்தாரோ அதே போல சுவாமி ரங்கநாதரும் தன்னுடைய இடது கையினாலே கோவர்த்தனகிரி வாகனத்திலே கோவர்தனோத்தாரியாக எழுந்தருளி நம்ம எல்லாம் காப்பாற்றுவதற்காக ஆண்டாள் நாச்சியாரும் சுவாமி ரங்கநாதரும் நமக்கு சேஷவாகனத்திலும் கோவர்த்தனகிரி வாகனத்திலும் அருள் பாலிக்கிறார்கள். தொடர்ந்து ஆண்டாள் திருவாடிப்பூர உற்சவத்தை அனுபவிப்போமாக. மங்களாணி பவந்து.